ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரெசிபி விலாக் தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு அட்டகாசமான சுவையில் பருப்பு சாதம் வித் எக் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமாங்க. அதுக்கு 1 கப் அரிசியை ஊற வச்சுக்கலாம். கூடவே 1/4 கப் துவரம்பருப்பு, ரெண்டுத்தையும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி குக்கரில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அளந்து எடுத்த இந்த கப்லேயே 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. இப்போது இதை 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக வெந்தயம், கூடவே 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பு கொடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக புளியை ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், விசில் வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்ச புளியை தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம தாளித்து வச்சுருந்த தாளிப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம புளி தண்ணியை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்டியான பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே சைட் டிஷ்ஷாக எக் ஆம்லெட். இந்த மாதிரி லன்ச் ரெசிப்பியை நீங்களும் செய்து கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.